அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் ஐசிஎல் உர நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மணிவண்ணன். நான் இந்த உர கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ரீஜனல் அக்ராமிஷா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நெல் பயிருக்கு தேவையான, அதாவது ஆரம்பத்திலிருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் என்னென்ன உரங்களை பயன்படுத்தினா நம்ம முழுமையான மகசூலை பெறலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மண்ணில், அதாவது நடவு நடுறதுக்கு முன்னாடியோ இல்லை நடவு நட்டு 15-20 நாளுக்குள்ளேயோ பாலிசல்பேட்னு ஒரு உரம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ. இந்த உரம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு கடற்கரை, அதாவது சுரங்கத்தில் 1500 மீட்டருக்கு அடியில் உள்ள சுரங்கத்தில் உள்ள பாறைகளை வெட்டி தூளாக்கி அப்படியே பாலிசல்பேட்ன்ற பேரில் விற்பனை செய்கிறோம். இதில் பயிருக்கு தேவையான முக்கியமான 4 ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதாவது முதன்மை நிலை சத்தான பொட்டாஸ் 12.5% இருக்குது. இரண்டாம் நிலை சத்துக்களான கால்சியம் 15.5, மெக்னீசியம் 5.5, சல்ஃபர் 17.5, மொத்தம் ஒரு 53% சத்துக்களை கொண்ட ஒரே இயற்கை உரம் அந்த பாலிசல்பேட்டு. இதை நம்ம பயன்படுத்தும் போது 90 நாட்களுக்கு வரைக்கும் சத்துக்களை பொறுமையாக கொடுக்கும். இப்போ நம்ம நெல் பயிர் பொறுத்த வரைக்கும் 50 கிலோ டிஏபி கூட கலந்து போட சொல்கிறோம். டிஏபி ஒரு 75 கிலோ, பாலிசல்பேட் ஒரு 50 கிலோ கலந்து போடும்போது நல்லா வேரோட்டம் நல்லா இருக்கும், தண்டு நல்லா தடிமனாக வளரும். அது மட்டும் இல்லாமல் தூர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு கதிருக்கும் பார்த்தீங்கன்னா மணிகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தும். மணி நல்லா பிடிக்கும், பதறுகள் வரதை தடுக்கும். அடுத்து நம்ம நம்ம சொன்ன பாலிசல்பேட் மண்ணில் போடுற உரம். அதுக்கடுத்து இலைவெளி தெளிப்புரங்கள். அதுக்கடுத்து மற்ற உரங்கள் எதுவுமே போட வேண்டாம். நம்ம இலை மூலமாகவே தெளித்து அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு தகுந்த நம்மள்ட்ட இலைவெளி தெளிப்பு உரங்கள் இருக்குது. அதாவது அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரிவாண்டு. இதில் என்ன டெக்னாலஜி இருக்குன்னா, ஃபெட்டிவான் ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த டெக்னாலஜி இஸ்ரேல் நாட்டில் உள்ள பென்குரியான் யூனிவர்சிட்டியில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி இலை மேலே 3 வழிகளில் செயல்படும். எப்படின்னா, ஒட்டும் பசை, அதாவது ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்களே, அது இருக்குது. அதனால் இலை முழுக்க ஈஸியாக ஒட்டிக்கும். அடுத்து ஸ்ப்ரெட்டர், இலை முழுக்க சிறு சிறு துளிகளாக பரப்பி விடும். அடுத்து ஹியூமெக்டன், ஈரப்பதம் மூட்டின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே 14 நாட்கள் வரைக்கும் இலை மேலே இருந்து வேலை செய்ய வைக்கும். அதாவது அந்த உரத்தை ட்ரையாக விடாமல் லிக்விடாக வச்சுக்கிட்டு 14 நாட்கள் வரைக்கும் இலை மேலே இருந்து வேலை செய்யும். இது இந்த டெக்னாலஜி நியூட்ரிவான் கிரேடில் இருக்குது. இந்த நியூட்ரிவான் கிரேடு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி சத்துக்களை புகுத்தி கொடுத்துருக்கோம். அதாவது ஆரம்பகால ஸ்டேஜுக்கு நியூட்ரிவான் ஸ்டார்டர், அதாவது முதல் 25 நாளில் அடிக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 11% நைட்ரஜன் இருக்குது, 36% பாஸ்பரஸ், 24% பொட்டாசு, ப்ளஸ் நுண்ணூட்ட சத்துக்கள் வந்துடும். அதாவது ஆரம்பகால ஸ்டேஜுக்கு தகுந்த சத்துக்கள் அனைத்து புகுத்திருக்காங்க. இது ஆரம்பகால ஸ்டேஜுக்கு அடிக்கும்போது தண்டு நல்லா தடிமனாக வளரும், வேரோட்டம் நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் தூர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து நியூட்ரிவான் பூஸ்டர். அது கதிர் பிடிக்க பருவம், அதாவது தண்டு உருட்டும் பருவம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, 8% நைட்ரஜன் இருக்குது, 16% பாஸ்பரஸ், 39% பொட்டாஸ் இருக்குது, மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அந்த பூஸ்டரில் இருக்குது. இதை தண்டு உருட்டும் பருவம் இல்லை கதிர் பிடிக்கும் பருவம் இந்த நேரத்தில் அடிக்கும்போது ஒவ்வொரு கருத்துலையும் மணிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து அந்த கதிர் வெளிவரும் பருவம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நியூட்ரிவான் ஃப்ரூட்னு ஒரு உரம் இருக்குது, அதை ஸ்ப்ரே பண்ணலாம். அதில் 12% நைட்ரஜனு, 5% பாஸ்பரஸ், 27% பொட்டாசு, 7% கால்சியம் ப்ளஸ் நுண்ணூட்ட சத்துக்கள் அதில் வரும். அது அந்த பால், அதாவது பால் பிடிக்கும் பருவம்னு சொல்லுவாங்க. அந்த பருவத்தில் அடிக்கும்போது ஒவ்வொரு மணியும் ஈவனாக பால் பிடிக்கும். அந்த பதறு உருவாவதை தடுக்கும். முழுமையாக பாலும் பிடிக்கும், வெயிட்டையும் அதிகப்படுத்தி, அதாவது ஒவ்வொரு மணியும் சைஸ் பெருக்கும், வெயிட்டையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து மெச்சூரிட்டி ஸ்டேஜில் நியூட்ரிவான் பீக்வான் என்ற பேரில் இருக்குது. அதில் 49% பாஸ்பரஸ், 32% பொட்டாஸ் இருக்குது. அதை மெச்சூரிட்டி ஸ்டேஜில் அடிக்கும்போது பயிர் அந்த பதறு முழுமையாக வராமல் நல்லா வெயிட்டு, குவாலிட்டி, கலரு, செல்ஃப் லைஃப் இதையெல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற உரங்களை பயன்படுத்தலாம். இது மற்ற உரங்களோ அடிக்கும்போது ஒட்டும் பசை, இப்போ பூச்சி மருந்து நோய் மருந்துலாம் அடிக்கும்போது ஒட்டும் பசைலாம் ஆட் பண்ணுவீங்க. பட் நம்ம நியூட்ரிவான் கிரேடோட நீங்கள் பூச்சி மருந்து நோய் மருந்து கலந்து அடிக்கலாம். அப்படி அடிக்கும்போது அதுக்கு தனியாக ஒட்டும் பசை ஆட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு டைமும் 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் வரைக்கும், 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் கலந்து அடிக்கலாம். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவா இது போல உரங்களை பயன்படுத்தலாம். இது அட்வான்ஸ் டெக்னாலஜிகளை மண்ணில் போடுற உரம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரிலீசிங் ஃபெர்டிலைசர் மாதிரி, இலைவெளி தெளிப்பு உரங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர், ஸ்ப்ரெட்டர், ஹியூமெக்டன் அந்த டெக்னாலஜியை புகுத்தி உரங்களை கொடுக்குறோம். அதனால் இது போன்ற உரங்களை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.